என்னம்மா இவ்வளவு பூ வச்சு கட்டிட்டு இருக்கா? உனக்கு ஏற்கனவே பேக் பெயின் இருக்குல்ல, இவ்வளவு நேரம் ஒரே பொசிஷன்ல உட்காந்து மறுபடியும் பேக் பெயின் வருதுக்கா? இல்லம்மா, பக்கத்து வீட்டுல கொலு வச்சிருக்காங்க. சாயங்காலம் அங்க போகணும். போகும்போது வெறுங்கையை வீசிட்டு போனா நல்லா இருக்காது. சரி, ஏன் வெளியே பூ வாங்கிட்டு போலாம்ல? இதெல்லாம் என்னம்மா எனக்கு பெரிய கஷ்டமா? நந்தினி, நான் கோயிலுக்கு போகும்போது நீயும் கூட வரியா? எதுக்கு? கோயிலுக்கு போறதுக்கு காரணம் வேணுமா? நாளைக்கு சத்யநாராயண பூஜை இருக்கு. சுமங்கலி பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து பூஜை பண்ணுவாங்க. அதான் கூப்பிடுறேன். நான் அங்க வந்து என்னமா பண்ண போறேன்? நான் என்ன சுமங்கலியா? சுமங்கலி பொண்ணுங்க தான் பூஜையில கலந்துக்கணுங்கிறது இல்ல, யார் வேணாலும் கலந்துக்கலாம். அந்த பூஜையில கலந்துக்கிட்டா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல புருஷன் கிடைப்பான். நான் வரலமா. எனக்கு எப்படிப்பட்ட புருஷனை தேடி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த விஷயத்துல நான் உன்ன மாதிரி ஒன்னும் தப்பு பண்ண மாட்டேன். இதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரம்மா. கடவுள் என்ன கல்யாண புரோக்கரா? ஏம்மா அவரை தேவையில்லாம எடுக்கிற? நீ கடவுளை கும்பிடுற, அந்த கடவுள் தானே உனக்கு இப்படி ஒரு மோசமான புருஷனை தலையில கட்டியிருக்காரு. இத பாரு, நீ இப்படி எல்லாம் பேசாத. என்ன இருந்தாலும் அவர் உன் அப்பா. ஒரு புருஷனா அவரு உனக்கும் ஒண்ணும் பண்ணல, ஒரு அப்பாவா எனக்கும் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் எதுக்காக புருஷன் அப்பா உறவல்ல? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக நீ சுமங்கலி பிரார்த்தனையில வேற கலந்துக்கணுமா? போய் வேலையை பாருமா. தெரியும், அந்த ஆளை பத்தி நான் ஒண்ணு சொல்லிடக்கூடாதே. ஏதாவது சொன்னா அப்படியே பொல பொல பொலன்னு கண்ணுல கண்ணீர் வந்துரும். ஏமா? அவரு கட்டின தாலி பேருக்கு தான் உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்கு. மத்தபடி ஒரு நாளாவது இந்த பக்கமாவது எட்டி பாத்துருப்பாரா? அப்படி என்னதான் இந்த தாலிக்கு மரியாதையோ? அப்பா தாங்கணுமா? அப்படி இல்லைன்னா அவர் அப்பாவே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அப்பாவை பத்தி எப்படி எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? இத பத்தியா எங்க அப்பா எனக்கு செல் வாங்கி கொடுத்தாரு, இத பத்தியா எங்க அப்பா எனக்கு செயின் வாங்கி கொடுத்தாரு, மோதிரம் வாங்கி கொடுத்தாரு, 1008 சொல்றாங்க. ஆனா என்னால வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச முடியல. என்ன பண்றது? என் தலையெழுத்து அப்படி. இப்படிப்பட்ட அப்பா மேல எப்படிமா பாசம் வரும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். என்னடி சொன்ன? அடிமா, ஏன் நிறுத்திட்ட? உன் கை வலிக்கிற வரைக்கும் அடி. ஏன்டி இப்படி படுத்துற? உங்க அப்பா பத்தி முன்னாடி தப்பா பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஆமா, தப்பான ஆளை பத்தி நான் தப்பா தான் சொல்லுவேன். உன்னை காலை முழுக்க அழ வச்சுட்டு போனாரே, அவரை நீ வேணா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு. ஆனா நான் கேர் பண்ண மாட்டேன். தலைவன்னா அவன் வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கணும், இல்ல அவன் போட்டோக்கு மாலை மாட்டி இருக்கணும். இவன் ரெண்டுத்துக்குமே லாய்க்கு இல்ல. இவனுக்கு போட்டோ ஒண்ணுதான் குறைச்சல். பக்கத்துல வராத. உனக்கு அப்பா தேவையில்லாம இருக்கலாம், எனக்கு என் புருஷன் வேணும். நானே பாத்துக்கிறேன், விடு. அம்மா, அப்படியே விடாதம்மா, செப்டிக் ஆயிடும். நான் சொல்றது கேளு. ஆகட்டும், ஆனா என்ன செத்தா போயிடுவேன். உனக்கு தான் யாரும் வேணும்னு சொல்லிட்டியே. நான் எப்பமா அப்படி சொன்னேன்?
நீயே இப்படி எல்லாம் பேசுற? சந்தியா உனக்கு அக்கா தானே? அவர் தப்பா பேசி என்னைக்காவது நீ கேட்டிருக்கியா? இன்ன வரைக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி சந்தியாவோட அம்மாவுக்கு தெரியாது. சந்தியா நம்ம குடும்பத்தை மட்டும் இல்ல, இந்த ரகசியத்தை இன்னமும் காப்பாத்திட்டு வர. அவ மனசு உனக்கு இல்லையே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் முன்னால் நிக்காத, உள்ளப்பா. सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव देनाप्नोति सर्वं त्यजति ज्योतवेदसे शृण्वमसोममराति यतो नितः दिवेदाः सनपरिषदति दुर्गाणि विश्वं नावे वसिन्दं दुरितादग्नेः ताम् अग्निवर्णां तपसां ज्वलन्तीं वैरोचनीं कर्मफले सुदिष्टां दुर्गां देवीकं शरणमकं प्रपद्ये सुदरसिदरसे नमः. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே சுமங்கலி பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீங்க சன்னதியை பிரகாரம் பண்ணிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. சரிங்க சாமி. அம்மா, உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தாம்மா எனக்கு பிடிக்கல. என்னடி? அப்பா நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் உழைச்சா பரவாயில்ல, அவரால நம்ம குடும்பத்துக்கு எந்த லாபமும் இல்ல. இப்படிப்பட்ட புருஷன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சுமங்கலி பூஜை பண்றியே, இது தேவையா? சில விஷயங்களுக்கு புருஷனை விட கழுத்துல இருக்கிற தாலியும் நெத்தில இருக்கிற குங்குமமும் தாண்டி ரொம்ப முக்கியம். இந்த பொறுப்பில்லாத புருஷனோட இருந்து 4 பொண்ணுங்களையும் நான் எப்படி கரையேத்துவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நல்ல வேளையா சந்தியா புண்ணியத்துல காமினிக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அதே மாதிரி சந்தியாவுக்கும் நடக்கணும். அப்புறம் உன்னையும் ஸ்வப்னாவையும் கரையேத்தணும். அது வரைக்குமாவது நான் சுமங்கலியா இருக்க வேண்டாமா? ஏமா இப்படிலாம் பேசுற? உங்க அப்பா பொறுப்போட இருந்திருந்தா உங்க கல்யாணத்தை பத்தி நான் கவலைப்படவே வேண்டாம். இப்ப அந்த பொறுப்பு ஏன் தலையில தானே இருக்கு. நம்ம வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் நான் தானே முன்ன போய் நிக்கணும். இதெல்லாம் நான் சுமங்கலியா இருந்தா தாண்டி நடக்கும். சரி வாமா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நாம போகலாம். सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव देनाप्नोति सर्वं जयति. சாமி, அம்மா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுமா. சுமங்கலிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுங்க.
பூஜை பண்ணி எல்லாருக்கும் தாம்பூலம் தராங்க, நீங்களும் போய் வாங்கிக்கோங்கம்மா. ம். இங்க வாங்கம்மா. இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவீங்களா? இல்லைங்க. இல்ல, உங்களை இந்த கோவில்ல அடிக்கடி பார்த்திருக்கேன், அதனால தான் கேட்டேன். அம்மா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வாங்கிக்கங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா, போயிட்டு வாங்க. எனக்கு எதுக்கு புடவை கொடுக்குறீங்க? கோவில்ல அம்மனுக்கு சாத்தினது, நான் ஏலத்துல வாங்கினேன். உங்களை பார்த்ததும் என்னமோ தெரியல, உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கொடுத்தேன். ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க, எனக்கு கொடுக்குறீங்களே. சுமங்கலி பூஜையில ஒரு சுமங்கலிக்கு புடவை எடுத்து கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னால முடிஞ்சதுமா, அதான் கொடுத்தேன். ரொம்ப நன்றிங்க. ஏமா இவ்வளோ லேட்டு? லேட்டா? இன்னைக்கு நான் சீக்கிரம் வந்திருக்கா, லேட்டான்னு கேக்குற? ஐ, இது என்ன புது புடவை வாங்குனியா? உனக்கு தெரியாம நான் எங்க வாங்க போறேன்? அப்ப இது ஏது? சொன்னா நீ கோவப்படுவ. சொல்லாட்டியும் கோவப்படுவ, என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு காலையில நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க சந்தியாவோட அம்மா சுமங்கலி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த புடவைய அவங்க தான் கொடுத்தாங்கம்மா. அது ஏன் சந்தியா அம்மா கொடுத்ததுன்னு சொல்ற? உன் சக்காலத்தி கொடுத்ததுன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க தான், ஆனா உன் புருஷன் நல்லவன் இல்லையே. அவன் உன்னை ஒழுங்கா வச்சிருந்து இந்த மாதிரி புடவை வாங்கி கொடுத்திருந்தானா வெளியே கௌரவமா எல்லார்கிட்டயும் என் புருஷன் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லி கட்டிக்கலாம். இதை என்னன்னு சொல்லி கட்டிப்ப? உன் சக்காலத்தி வாங்கி கொடுத்ததுன்னா? இல்லம்மா, இத பாருமா, வேண்டாம், இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாத. இந்த புடவையை நீ கட்டிக்க கூடாது. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன்.
அதுக்கப்புறம் நானே உன்னை காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போய் உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பட்டுப்புடவை வாங்கி தரேன். போதுமா? இனிமே அவங்க வாங்கி கொடுத்தாங்க இவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு எந்த புடவையும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன். ஹாய் ஹாய் நந்தினி. ஹாய் ஹாய். டைம் ஆயிடுச்சுல, அப்படியே வாக் பண்ணலாமா? அப்புறம் பார்க்கணுமே, பயங்கர ஜோக்கா நேற்று ஒரு புக் பார்த்தேன், நிறைய நல்லா இருந்துச்சு. அதில் மாடலிங் பற்றி எல்லாம் பிரீஃபாக போட்டுருக்காங்க. இப்போ எந்த ஃபேஷன் ஷோவும் சிட்டியில் இல்லையா, அடுத்து எப்போது நான் அவளை காத்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போய் பார்த்தா தானே தெரியும். அப்புறம் போன ஃபேஷன் ஷோவில் ரெண்டாவது வந்துடும். இந்த சைக்கிள் தானே வரும். என்னடி இது பஸ்ஸே வரமாட்டேங்குது. என்னால இந்த வெயில்ல பஸ்ஸுக்காகலாம் காத்துட்டு இருக்க முடியாது. நான் ஆட்டோல போறேன். கூட யார் வரீங்க? ஆட்டோல போறியா? ஏன் போக கூடாதா? என் ரேஞ்சுக்கு நான் ஏசி கார்லயே போகணும். ஏசி கார்ல போனா உனக்கு பெருமைன்னு நினைக்கிறியா? இல்ல, என்னால ஏசி காருக்கு தான் பெருமை. நந்தினிக்கு ரொம்ப தான் ஆசை. லைஃப்ல ஆசைப்படணும்டி, அதுவும் பெருசா ஆசைப்படணும். அப்துல் கலாம் சொன்னார்ல, அதை யாரு ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, நான் ஃபாலோ பண்றேன். ஏசி கார்ல போக அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்டி. அதனால என்ன, அழகு இருக்குல்ல, அது போதாதா? அழகான பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்கலாம். நான் சாதிச்சு காட்டுவேன்.